பிஜேபி மீடியனர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். மயிலாடுதுறையில் முட்டம்ங்கிற கிராமத்தில் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு போராடி தன் இன்னுயிரை நீந்த அந்த 2 சகோதரர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும், பாரதிய ஜனதா கட்சி தென்காசி மாவட்ட தலைவர் அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களின் சார்பாகவும் கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறோம். இந்த சாவுக்கு காரணமான டிஎம்கே அரசாங்கத்தையும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த 2 சகோதரர்களோட ஆன்மா சும்மாவே விடாது. அந்த 2 சகோதரர்களுக்கும் அவரோட ஆன்மா சாந்தி அடையணும். அவரோட சாவுக்கு காரணமான அத்தனை பேரும் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். சகோதரர்களே, நீங்கள் என்ன நினச்சி போராடி உங்கள் உயிரை விட்டுருக்கீங்களோ அந்த கனவு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத தமிழகமாக கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும். எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொண்டு வருவாங்க. உங்களோட கனவு கண்டிப்பாக நிறைவேறும். எங்களால் இப்போதைக்கு இதை மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா உங்களோட உயிரை காப்பாற்ற முடியல. உங்களோட சேவை கண்டிப்பாக உங்களோட சேவை பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற வரைக்கும் இருக்கும். போதைப்பொருளை ஒழிக்கணும்னு சொல்லி யாரோ மது ஒழிப்பு மாநாடு, மயிறு, அது இதுன்னு நடத்துகிறாங்களே. இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீ மது ஒழிப்பு மாநாடு நடத்தி என்னத்தை கிழிச்சிட்ட? இந்த 2 சகோதரர்களும் அவர் உயிரை விட்டுருக்காங்க. எதுக்கு? மரக்கணத்தில் 22 பேர் செத்து போயிட்டானே, கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்து போயிட்டானே. இது மாதிரி ஏன் ஊர்லேயும் ஒரு உயிர் பலி கூட ஏற்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு தான் உயிரை ஒரு மயிர் மாதிரி நினச்சி அதுக்காக போராடி அந்த கயவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த 2 சகோதரர்களோட ஆன்மா டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகளில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகளையும் சும்மாவே விடாது. அவங்க பெற்றோர்கள் படுற கஷ்டம், அவங்க கும்பிடுற சாமி டிஎம்கேவும் அதை கூட்டணி கட்சிகளையும் சும்மாவே விடவே விடாது. அனைத்து தமிழ் சொந்தங்களே, இந்த 2 சகோதரர்களோட தியாகம் வீண் போகக்கூடாது. அவங்க அவங்க குடும்பத்துக்கு சொத்துக்காக உயிரை விடலை. அவங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு உயிரை விடலை. மரக்கணத்தில் ஏற்பட்ட மாதிரியும் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மாதிரியும் நம்ம ஊர்லேயும் ஒரு உயிர் பலி ஏற்பட்டுறக்கூடாதுன்னு அவங்க உயிரையே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பொதுமக்கள் நம்ம அனைவரும் அவரோட சாவுக்கு நீதி கேட்டே ஆகணும். அவங்கள வெட்டி கொண்ட கயவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதுக்கு முதற் காரணமாக டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அதன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை தான் ஏற்றுக்கிடணும் கண்டிப்பாக. ஏன்னா மரக்காணத்தில் 22 பேர் சாகும் போதே நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருந்தா கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்காது. கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்துருக்காங்க. அங்கே எத்தனை குடும்பம் இப்போ நடுத்தெருவில் நிற்கும். ஒரு குடும்பத்துலலாம் அப்பாவும் செத்து போயிட்டாங்க, அம்மாவும் செத்து போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்கள் நடு ரோட்டில் நின்று அழுதுச்சே, அப்போ கூட உங்கள் மனசு இறங்கவே இல்லையா? இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கி 2 உயிர்கள் போயிருக்குமா? எங்கேயாவது உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியுதா? உங்களால் ஆட்சி நடத்த தெரியலன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கலாமே. உங்கள் ஆட்சியில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் எவ்வளோ அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதுலேயும் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலையை எங்கேயுமே உயிர் பலி ஏற்படலைன்னு சொல்லி பச்சை போய் சொல்கிறீங்களே. ஆனால் உங்கள் வீட்டில் ஒன்று இப்படி ஏன்னா நீங்களாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் தானே உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் எங்களோட வரி பணத்தில் சொகுசாக ஆட்டையை போட்டு ஏமாற்றி தமிழர்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு வாழ்கிற உங்களுக்கு எப்படின்னே தெரியும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குன்னு. ஆனால் முந்தானது தானே போரூரில் நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் அங்கே டாக்டர் இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கு நீங்கள் எப்படின்னு வெளிப்படையாக மிரட்டல் விட்டீங்களே. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இனிமேல் நீங்கள் கிளறுனா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும்ண்ணே. ஏன்னா இப்போ எங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்கிறாருலண்ணே, நீங்கள் நேருக்கு நேர் விவாதிக்க கூப்பிடுறாரு வாங்கலாண்ணே. ஆனால் திருநெல்வேலியில் கூட இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் அங்கே செத்து ஆம்புலன்ஸ் இல்லாமல் 18 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே வச்சு அவங்க தாயை கூப்பிட்டு போயிருக்காங்கண்ணே. அப்புறம் இதை என்னென்ன சொல்கிறது? ஏன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் எத்தனை உயிர் பலிகள் ஏற்படுது. சரியான மருத்துவம் இல்லாமல், மருத்துவர்கள் இல்லாமல், மருந்து பொருட்கள் இல்லாமல் உங்கள் ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ?
ஏன்னா உங்கள் ஆட்சியில் தானே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வளவு நடக்குது. போதைப் பொருள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது உங்கள் ஆட்சியில் தான். வேறு எந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி ஒரு 2006லேயும் 2006லேருந்து 2011 வரைக்கும் உங்கள் ஆட்சி தான் தமிழக வரலாற்றிலே ஒரு கருப்பு தின ஆட்சின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதை விட மிஞ்சிட்டிங்க நீங்கள். 2021லேருந்து இப்போ வரைக்கும் தமிழகத்துக்கு இருண்ட காலம்னா தமிழகத்துக்கு மட்டும் தமிழகத்தில் வாழ்கிற பெண் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய இருண்ட காலம். ஏன்னா இளைஞர்கள் இந்த லெவலுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையானது. போதைப் பொருள் நடமாட்டம் இவ்வளவு சாதாரணமாக உங்கள் ஆட்சியில் தான் நடைபெறுது. அது நீங்கள் தான் டிஎம்கேக்காரங்க தான் எல்லாம் பண்ணுறீங்க வைக்கிங்க. சாபர் சாதிக்குன்னு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் பண்ண உங்கள் கட்சியில் தான் இருக்கிறேன். கனிமொழியாச்சும் நீங்களாகட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் குற்றச்சாட்டில் நீங்கள் தான் அந்த சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் அந்த அப்பாவும் நீங்கள் இப்படி தப்பு பண்ணுறவனுக்கு பூரா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தமிழகத்தில் எப்படி தப்பு குறையும்? ஏன்னா தப்பு பண்ணுறதே நீங்கள் தானே. இது உங்களை சொல்லி தப்பு இல்லைண்ணே. உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க பார்த்தீங்களா மக்கள், அதுக்கு தாங்கண்ணே அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக அவங்க டிஎம்கே ஓட்டு போட்டவங்க குடும்பத்துலேயும் இது மாதிரி ஒன்று நடக்கும். அப்போ அவங்களுக்கு தெரியும் உங்களோட மக்கள் படுற வேதனையும் துன்பமும். அவங்க ஓட்டு போட்டு தானே நீங்கள் வந்தீங்க. நீங்கள் எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. வெக்கமே இல்லாமல் தமிழகம் தான் இருக்கிற மாநிலத்துக்கே உதாரணம் மாநிலம்னு வெக்கமே இல்லாமல் முதல்வர் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி அவருக்கு சோறு இறங்குதுன்னு எனக்கே தெரியல. இந்த தமிழக மக்களோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. இலங்கையில் எப்படி ராஜபக்ச குடும்பத்தை அந்த இலங்கை மக்கள் எல்லாம் சேர்ந்து அடித்து விரட்டினாங்களோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். டிஎம்கேல உள்ளவங்க அத்தனை வரையும் அடித்து தமிழ்நாட்டை விட்டு விரட்டத்தான் போகிறாங்க. அது கூடிய விரைவில் நடக்கத்தான் போகுது. உங்களோட அக்கிரமும் அநியாயமும் நாளுக்கு நாள் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் முடியும். இதே இப்போ பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லைன்னா நீங்கள் இன்னும் எவ்வளோலாம் ஆடுவீங்க? தமிழக மக்களே கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்ம வீதியில் இறங்கி போராடக்கூடிய காலம் வந்துருச்சு. இல்லை உங்கள் வீட்டில் நடக்குது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருப்போம்னு நினச்சிங்கன்னா மிக விரைவில் உங்கள் வீட்டிலையும் இது நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவன் தான் போதைக்கு அடிமையாகி உங்கள் குடும்பம் நாசமாக போயிருமே. நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ தூரம் எங்கள் தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய தமிழகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து அதை மேற்கொண்டு நடக்க விடாமல் பார்த்து எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்களும் அதுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம். தயவு செஞ்சு நீங்கள் எங்களோட பயணித்து இந்த கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும். இது நம்ம அனைத்து தமிழர்களுக்குமே கடமையும் பொறுப்பும் இருக்குது. நம்ம அந்த கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்களை அடித்து விரட்டது மட்டும் இல்லை, இலங்கை தமிழர்களை 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்ச ராஜபக்சே குடும்பத்துக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை இந்த கோபாலபுரத்து குடும்பத்துக்கும் ஏற்படணும். அவங்க இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது, இந்தியாவிலே இல்லாமல் நம்ம அடித்து விரட்டினா மட்டும்தான் நம்ம தமிழகம் செழித்து வளரும். நம்ம வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக வேலைக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வர முடியும். நம்ம இளைஞர்கள் போதையில்லா ஒரு தமிழகமாக மாறும். தயவு செஞ்சு அனைத்து தமிழர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த பிரச்சனைக்கு வீதியில் இறங்கி போராட அனைத்து தமிழர்களும் வரணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.